ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து வேண்டி குட்டேயில் வந்து நெக்ஸ்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன், பார்க்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் மறக்காமல் பார்த்து வந்துருங்க. ஓகே, இருந்தாலும் ஷார்ட்டாக வந்து சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, டாக்டர்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட பேர் வந்து என்னென்னா வேனு. அவருக்கு கூடவே ஒரு பண்ணுற தேருங்கிற ஒரு டாக்டர் மேலே வந்து ஒரு கண்ணு, அதை ப்ரப்போஸும் பண்ணிட்டாரு. அந்த டாக்டர் வந்து வேனோட ப்ரப்போசல் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டு, இங்கே பாருப்பா, எனக்கு இந்த ப்ரப்போசல் தான் தேவையில்லை, நீ ஏதோ ஸ்காலர்ஷிப் வச்சிருக்கீல, அதை விட்டு நீ விலகி போயிரு, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இந்த தேர் சொல்ல, இதை கேட்ட இந்த வேன் பையன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். எல்லாமே ரிஜெக்ட் பண்ணிட்டோம்ல, என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க, அவன் தான் ஆளா, எனக்கு வேற ஆளே கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து ரோடா திரியிறான், கிளப்பா திரியிறான். இவனுக்குன்னு ஏத்த மாதிரி எந்த ஆளும் கிடைக்கல. இந்த நேரம் தான் இவங்கிட்ட பேஷண்டா இருக்க ஒரு ஆள் வந்து எதர்ச்சியா ரோட்டு பக்கம் போக, அந்த ஆளை பார்த்தவொடனே இந்த வேன் என்ன பண்றான்னா, அந்த ஆளுக்குள்ள வந்து ஒட்டிக்கிட்டு குடிச்சுக்கிட்டுன்னு என்னென்னமோ பண்ண, அதை அப்படியே கொஞ்சம் மும்முரமா டெவலப் ஆகி அது வந்து ஒன் நைட் ஸ்டாண்டா மாறிடுச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நடந்த கதை. இதுக்கப்புறம் நடக்க போறது வந்து இனிமேல் வந்து பார்க்கலாம். இப்போ எப்படியோ ஒன் நைட் ஸ்டாண்ட்ல வந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு. எல்லாம் முடிஞ்சு போன பிறகு இந்த வேன் பையன் வந்து யாக்க வந்து வெளியே தள்ளி விடுறான். என்னடா இது, அவ்வளோதானா, ஒன் நைட் ஸ்டாண்டா இது, என்னடா அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு யாக்கு வந்து கத்த. பாரு, இதுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது, நாளைக்கு நீ ஹாஸ்பிட்டல் வந்தீங்கன்னா நீ யாரோ நான் யாரோ அந்த மாதிரி மட்டும் பிஹேவ் பண்ணு அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேன் வந்து டக்குன்னு கதவை சாத்திட்டான். டேய், இதுதான் மரியாதையா, இதான் விருந்தோம்பலா அப்படின்னு யாக்கு வந்து கத்த. அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட்டின அடுத்த சீன்ல வந்து சேர்னு ஒரு பையனை காட்டுறாங்க. அதான் யாக்கோட அண்ணன் இருக்காங்களே, அண்ணனோட பாய் ஃப்ரெண்ட் பேர் தான் இந்த சேரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்தா பிஸ்னஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட மெயின் பிஸ்னஸ் வந்து என்னன்னா ஜிம்முன்றத கோச் தேவைப்படுதுல, ஜிம்முக்கு வர எல்லாருமே யாக்க தான் கோச்சா கேட்க. ஆனால் என்ன பண்ண, இந்த யாக் பையன் தான் ஏதோ சாம்பியன்ஷிப் போட்டி நடக்க போது போல இருக்கு, அதுக்கு வெறித்தனா ப்ராக்டிஸ் பண்ணுறதால அவனை கோச்சா போட முடியாது. அதுக்கு பதிலாக வேணா அவன் அண்ணே ஏன்னு ஒருத்தர் இருக்கான், அவனை வேணா நீங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணிக்கோங்களே அப்படின்னு சேர் வந்து வர்ற கஸ்டமர் வந்து விடாம எப்படியோ இழுத்து பிடிச்சி பேசியிருக்கான். இது எல்லாத்தையும் ஏன் இருக்காம்ல, அவனும் கேட்க தான் செய்யறான். பரவாயில்லையே, கஸ்டமர்ஸ்லாம் பிக்கப் பண்றதுல வந்து நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்க போல இருக்கு அப்படின்னு ஏன் வந்து கேட்டுட்டு சேரை ஹேக் பண்ண. என்னடா பண்ண, உன் கூட பழகத்துக்கு வந்து என்னென்னலாம் பண்ணுமோ, டே உன் மேல ரொம்ப ஸ்மெல்லா இருக்கிற, தள்ளி போடா அப்படின்னு சேர் வந்து ஏன் வந்து தள்ளி போக சொல்றான். அட என்னப்பா இது, ஸ்மெல்லா தானே இருக்கு, வா ஏன் ரெண்டு சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னு இந்த ஏய் போய் வந்து கூப்பிட சேர் வந்து முடியாதான் சொல்றான். இருந்தாலும் இந்த ஏப்பை வந்து அவன் வேலையை காட்டியிருக்கான். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஹீரோ யாக்க வந்து மீட் பண்ணி, என்னப்பா நேற்று ராத்திரி வந்து வீட்டுக்கு லேட்டாக வந்த மாதிரி இருக்கு, எங்கே போயிருந்த அப்படின்னு இந்த ஏ வந்து விசாரிக்க, அப்படியா, அப்படியே தான் எனக்கு நடந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு இந்த யாக்கை வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து வேனு தான் காட்டுறாங்க. வேனுக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணுறான். என்னடா இது, நேற்று ராத்திரி ஏதாச்சும் செக்யூரிட்டி கார்டு அவங்க தான் தூக்கிட்டு போனாலும் என்ன அப்படின்னு கேட்க, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லைப்பா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து ஞாபகமே இல்லை சமாளிச்சிட்டான். சரி அதெல்லாம் விடு, உன்னோட சோகத்துக்கான மெயின் காரணமே அந்த டாக்டர் தேர் தானே, அவரை பற்றி யோசித்தியா அப்படின்னு கேட்க, என்னது தெர்றா, யார் அது, எனக்கு அதை பத்தில ஒண்ணுமே தெரியாதுப்பா அப்படின்னு இந்த வேன் வந்து தேர வந்து மறந்த மாதிரி இப்படிலாம் பேசுறான். பரவாயில்லையே, ஆட்டிடியூடே வேற மாதிரி இருக்கு, பாப்போம்டா, இதே ஆட்டிடியூட் வந்து மெயின்டைன் பண்ண பாப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும் போது இந்த லிப்டுக்குள்ள வந்து டாக்டர் தெரு இருக்கார்ல, அவர் என்ட்ரி கொடுக்க, அவரை பார்த்த உடனே இந்த வேன் பையன் வந்து அப்படியே ஆஃப் ஆயிட்டான். அப்படியே அடுத்த சீன் வந்து யாக்க தான் காட்டுறாங்க. என்னடா ஏதோ ஷோல்டர் பெயின் ஹாஸ்பிட்டல் போனியே, இப்போ கூட உன்னை யார் ட்ரீட் பண்ணுது, அந்த டாக்டர் வேன் தானே அப்படின்னு ஏன் கேட்க, வேனுங்கிற பேரை கேட்ட உடனே இந்த யாக்கு வந்து என்னாச்சுன்னு தெரியல, பண்ணிங்க இந்த ஒர்க் அவுட்லாம் விட்டு அவன் வேகமா இங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அநேகமா வேனை தான் பார்க்க போயிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த வேன் பையனையும் டாக்டர் தெரையும் கூப்பிட்டு வச்சு, என்னப்பா ஸ்காலர்ஷிப்லாம் முடிவு பண்ணிட்டீங்களா அப்படின்னு பெரிய டாக்டர் வந்து கேட்க, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் தான் போக போறேன், இந்த பையன் கூட வேண்டான்னு சொன்னா நினைக்கிறேன், ஏன்னா கேட்டு பாருங்க அப்படின்னு இந்த தேர் பையன் வந்து வேன் கிட்ட வந்து இப்படி சொல்ல, என்னது நான் வேணான்னு சொன்னேன், இல்லை என்னால் முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுவேன், நான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கண்டிப்பாக போயே தீருவேன் அப்படின்னு இந்த வேன் பையனை சொல்ல, இதை கேட்குற பெரிய டாக்டருக்கு வந்து ஹாப்பியாக இருக்குது. ஆனால் இந்த தெருக்கு தான் ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா ரெண்டு விதத்தில் ஒரு ஆள் மட்டும் தான் போக
முடியும், அது நான் தான் போகணும் அப்படிங்கிற விஷயத்துல இந்த தெரு வந்து ரொம்ப உறுதியா இருக்கான். இதனால என்ன பண்றேன்னா வேற வந்து தனியா கூப்பிட்டு, இங்க பாரு நேத்து நடந்ததை மனசுல வச்சுட்டு இப்படிலாம் பேசாதடா, நான் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து போயே ஆகணும், தயவு செய்து புரிஞ்சுக்கோ, நான் போயிட்டு வந்த பிறகு நான் உன்னோட ஃபீலிங் வந்து கன்சிடர் பண்றேன்டா அப்படின்னு தேர் வந்து ரொம்ப உருகி உருகி பேசுற மாதிரி பேசுறாரு. நல்ல வேலைப்பா இந்த வலையில வந்து இந்த வேன் வந்து விழுகல. நீங்க என்னோட ஆப்போனண்டா மட்டும் இருங்க, இந்த மாதிரிலாம் தயவு செய்து வந்து பேசாதீங்க என்ன புரியுதா அப்படின்னு இந்த வேன் போய் வந்து மூஞ்சில் அடிச்சு விட்ட மாதிரி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன அவன் அவனோட கேபினுக்கு வந்துட்டான். இந்த விஷயம் எல்லாத்தையும் யாக்கு இருக்காம்ல அவனும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். கேட்டவனுக்கு புரிஞ்சு போச்சு இப்போ வேன் வந்து ரொம்ப அப்செட்டா இருக்கானா, எதுக்கு அப்செட்டா இருக்கான்னு புரிஞ்சு போச்சு. அவன் கொஞ்சம் சிரிக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த யாக்கு வந்து கொஞ்சம் லூஸ் தனமா என்னென்னமோ வேலை பார்க்குறான். இதெல்லாம் பார்க்க வேனுக்கு வந்து கடுப்பா இருக்கு. என்ன பண்ணிக்கிருக்க சும்மா இருடா அப்படியே வேன் வந்து கத்த. யாக்கும் என்ன பண்ண தெரியாம அவன் அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். கிளம்பி போனவே அடுத்து எங்க போறான்னா இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்களே கேர்ள் ஃப்ரெண்டு, அந்த பொண்ணோட பேர் வந்து என்ன டே மார்க், நம்ம வந்து மார்க்னே வச்சுக்கலாம். இந்த பொண்ணும் இப்போ யாக்கும் சேர்ந்து ஏதோ ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த யாக் பையனுக்கு வந்து இந்த மார்க் பொண்ணு மேலே வந்து ஒன் சைடாக ஒரு கண்ணு இருக்க போல இருக்கு. ஆனால் இந்த மார்க் பொண்ணு வந்து யாக்கை வந்து பெருசாக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில, ஐ மீன் லவ்வராக கண்டுக்கிட்ட மாதிரி தெரில, ஆனால் ஃப்ரெண்டாக என்னமோ நல்லா தான் பேசியிருக்காங்க. அப்படியே கம்பெனி அரிசியில் வந்து வேலை தான் காட்டுறாங்க. இவன் ஸ்காலர்ஷிப் போகிறதுக்காக வெறித்தனமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அது இதுன்னு நல்லா ரெஃபர் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவனால் எதுலையுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. தேரை பற்றின ஞாபகம் தான் வந்து போகுது. மைண்டை டைவர்ட் பண்ண அப்படின்னுக்க கிளப்புக்கு போகிறான். கிளப்பில் 2 பசங்க வந்து வேனை பார்த்தோன்னே பிடிச்சி போச்சு போல இருக்கு. அவங்ககிட்ட அத்துமீறதுக்காக ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டு வேன்கிட்ட வந்து அத்துமீற பார்க்குறாங்க. நல்ல வேலைப்பா அதுக்குள்ளே யாக்கு இருக்காம்ல, யாக்கு எப்படியோ வந்து இந்த வேன் பையனை வந்து சேஃபாக காப்பாற்றிட்டான். காப்பாற்றின மட்டும் இல்லாமல் சேஃபா வீட்லயே கொண்டு போய் விட்டுட்டு அப்படியே போயிருக்கலாம். இருந்தாலும் யாக்கு மனசு இல்லாம அவனுக்கு ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி விடுறான். இந்த நேரம் இந்த வேன் பையன் வந்து குடிச்சிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான்ப்பா. சரி இவனை இப்படி விட்டுட்டு போக முடியாதுன்னு இந்த யாக்கும் என்ன பண்றான்னா வேன் பக்கத்துலயே படுத்துக்கிறான். அடுத்த நாள் காலங்காத்தால வந்து இந்த வேன் வந்து கண்மொழிக்க பார்க்க பரவாயில்லையே நம்மளை யாரோ வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்கன்னு மட்டும் புரியுது அப்படின்னு மட்டும் யோசிச்சுட்டு வேன் வந்து வெளியே வர இவனுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதையே இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டு இருக்கான். இந்த வேன் பையன்லாம் பார்த்து முடிச்ச பிறகுதான் யாக்கு வந்து வீட்டுக்கே வரான். வந்தவன் காலையில் ரொம்ப லேட்டாக வர இதை பார்த்தோன்னே இந்த ஏய் பையன் வந்து டென்ஷன் ஆயிட்டான். டேய் நீ சாம்பியன்ஷிப் போறடா, டைம் வந்து கொஞ்சமாச்சும் மேனேஜ் பண்ண மாட்டியா, நீ இப்படியாட இருப்ப, பொறுப்பே இல்லாமல் இருப்பியா அப்படின்னு ஏய் வந்து வாய்க்கு வந்து மணி திட்டு. அதுக்கப்புறம் என்ன இந்த செருப்பையன் அவன் தான் வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். டே கொஞ்சமாச்சும் பொறுப்பா நடந்துக்கோயேண்டா அப்படி ஏன் வந்து கத்த. புரியுதுடா கரெக்டா இருப்பேன்டா அப்படி இந்த யாக் பையனும் எப்படியோ கொஞ்சமா சமாதானப்படுத்தி இருக்கான். இன்னொரு பக்கம் வேன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துட்டான். ஹாஸ்பிட்டலுக்குள்ள வந்து இப்போ பரபரப்பா பேச்சு போயிட்டு இருக்கு. யார் ஸ்காலர்ஷிப் வந்து வின் பண்ணி அப்ராட் போறாங்க அப்படிங்கிற ஒரு டாபிக் வந்து ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதுல ஒரு சைடு உள்ளவங்க வந்து என்ன டவுட் இது நம்ம டாக்டர் தெரு இருக்கார்ல அவர் தான் போவாரு அப்படின்னு பேச, இன்னொரு பக்கம் வேனுக்கு மட்டும் என்ன சப்போர்ட் இல்லாமலே இருக்கு. அவங்களும் சொல்றாங்க வேன் தான் போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த ஓட்டிங் சிஸ்டம் 2 இடத்துல யார் ஒருத்தர் போவாங்க அப்படிங்கிற ஓட்டிங் சிஸ்டம் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் அது மட்டும் இல்லாமல் பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் இவங்கெல்லாம் ஓட்டு போடுறத வச்சு தான் யார் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி அப்ராட் போக போகிறாங்க அப்படிங்கிற விஷயமே நிர்ணயிக்கப்படுது. அப்படிங்கிறத வந்து இப்போ இவங்க பேசுகிற வச்சு நம்ம வந்து நல்லாவே புரிஞ்சிக்க முடியுது. போட்டி இனிதே ஆரம்பமாகுது. அப்படி இந்த வேனுக்கும் தேர்தலில் வந்து போட்டி ஸ்டார்ட் ஆகுது. வேன் இந்த இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அடுத்து எங்கே போகிறான்னா பாட்டியை பார்க்க போகிறான். இவனுக்குன்னு இப்போ சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இருக்கிறது யாருன்னா இந்த பாட்டிமா தான். பாட்டிமா கிட்ட போய் நல்லா பேசியிருக்கான். பாட்டிமா இவங்களும் வந்து நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பேசியிருக்காங்க. பாட்டிமா இப்போ அம்மா அப்பா வந்து நம்மளாம் நினச்சி பார்ப்பாங்களா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து ரொம்ப உருக்கமாக பேச, தம்பி இதை பற்றிலாம் நினைக்காதப்பா, கண்டிப்பாக உன்னை பற்றி நினைப்பாங்கன்னு பாட்டி வந்து கொஞ்சமாக அவனை வந்து சமாதானப்படுத்தி இருக்காங்க. இந்த வேன் பையன் சைக்கிள் கேப்பில் என்ன பண்ணுறேன்னா யாக்கு வந்து ஃபைட் பண்ணோம்ல அதை யூடியூப்ல வந்து போட்டு பார்க்க, என்னடா இது உனக்கு எப்போ பாக்ஸிங் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்னு பாட்டியும் லைட்டாக பார்க்க தான் செய்கிறாங்க. இந்த வேன் பையன் வந்து எப்படி சொல்லி சமாளிக்கலாம்னு தெரியாமல் சும்மா சைடு வாக்கில் பார்த்தேன்னு சமாளிச்சுட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் வந்து யாக் பையன் வந்து அந்த மார்க் பொண்ணை வந்து பார்க்க போக, அந்த பொண்ணு என்னன்னா மீட்டிங்கில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கா, ஏதோ ஸ்டூடெண்ட் மீட்டிங் மாதிரி தான் இருக்குது. அந்த பொண்ணு வந்து யாக்கை பார்த்தோன்னே யாக்கிட்ட வந்து கொடுக்க வேண்டிய அசைன்மெண்ட்டு அதெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு டக்குன்னு பார்த்தா உள்ளே போகிறதுல தான் ரொம்ப பரபரன்னு இருக்கா. இந்த விஷயம் எல்லாத்தையும் யாக்கும் நோட் பண்ண தான் செய்கிறான்.
என்னது இது, இந்த பொண்ணு வந்து நம்ம கிட்ட ரொம்ப மூஞ்சி கொடுத்தே பேச முடிக்கா, ஆனா கூட இருக்க பையன்கிட்ட வந்து ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேச மாதிரி இருக்கே, ஒருவேளை இந்த பொண்ணுக்கு நம்மளை பிடிக்கலையோ அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து இப்பெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே வந்து நடந்து போய்கிட்டு இருக்கான். இந்த நேரம் எதிர்ச்சியா வேன் இருக்காம்ல, அவன் வேற கார்ல வரான். வந்தவன் சும்மா இல்லாம இந்த யாக் எங்க போனாலும் பின்னாடியே போயிருக்கான். உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு யாக் கேட்க, நான் உனக்கு லிஃப்ட் கொடுக்குறேன்ப்பா, எங்க போகணும்னு சொல்லு, நான் லிஃப்ட் கொடுக்குறேன் அப்படின்னு வேன் சொல்ல, எங்க போகணும்னு எனக்கே தெரியலடா, நானே டென்ஷன்ல இருக்கேன், நீ வேற தலைவலி கூட்டாதடா அப்படின்னு யாக் வந்து கத்த, எனது தலைவலிக்குதா, சரி வா எங்க போகணும்னு தெரியலன்னு சொன்னிட, என் வீட்டுக்கே வா அப்படின்னு வேன் வந்து கூட்டு போறான். கூட்டு போனோம் என்னன்னா ரொமான்டிக் ட்ராமாவா போட்டு போட்டு பார்க்க, இதெல்லாம் பார்க்க யாக் வந்து ஒரு மாதிரியாகி அவன் என்ன பண்றான்னா வேன் மேல வந்து தாவுறான். ஐயோ கொஞ்சம் அத்துமீறமோ, சரிப்பா நான் கிளம்புறேன்னு யாக்கு இங்கேருந்து கிளம்ப, இவன் கிளம்புறத வந்து வேனுக்கு வந்து பிடிக்கல போல இருக்கு. வேன் என்ன பண்ணானா டக்குன்னு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டான். இதை பார்க்குற யாக்குக்கும் புரியுது. அதுக்கப்புறம் என்ன, 2 இடத்துக்கு நல்லா வந்து நடக்க வேண்டிய எல்லாமே சுபமாக நடக்குது. வேனுக்கு வந்து இந்த மாதிரி யாக்கூட வந்து பண்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால இந்த வேன் பையன் வந்து என்ன சொல்றேன்னா, பாருடா நமக்குள்ள வந்து இது மட்டும்தான், ஸோ நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸாக இருக்கலாம் என்ன, ஓகேவா அப்படின்னு வேன் வந்து கேட்க, ஓகே தான், இதுக்கான கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னு யாக்கும் கேட்குறான். நமக்குள்ள இதெல்லாம் இருக்கணும், ஆனால் என்னன்னா ஒருத்தரோட ப்ரைவேட் மேட்டருக்குள்ள வந்து இன்னொருத்தங்க தலையிடக்கூடாது, இதுதான் நமக்குள்ள இருக்க கண்டிஷன் என்ன, ஓகேவா அப்படின்னு வேன் கேட்க, எல்லாம் ஓகே தான், என்ன வந்தது வந்து நானும் பார்க்குறேன், கிஸ் கொடுக்கவே விட மாட்டேக்கே அப்படின்னு யாக்கும் ஸ்ட்ரெயிட்டாக கேட்க, பாருப்பா நமக்குள்ள நடக்கும் தான், ஆனால் அதுக்காக கிஸ் கொடுக்கலாம், அதை பற்றி மட்டும் யோசித்து பார்க்கவே பார்க்காத, நான் யாரை உண்மையாக லவ் பண்ணுறேனோ அவங்களுக்கு தான் நான் என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸை கொடுப்பேன், என்னோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸில் இப்படி வந்து நான் வந்து அப்படியே அனாமத்தாக போட்டுற மாட்டேன்ப்பா அப்படின்னு வேன் சொல்கிறான். இதை கேட்குற இந்த யாக் பையனுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. சரி விடு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட என்னத்தை பேச, நம்ம இன்னும் அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு இந்த யாக் கேட்க, வேன் என்ன வேணா சொல்ல போகிறான். அதுக்கப்புறம் என்ன அடுத்த ரவுண்டும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த நேரம் இந்த யாக் பையனுக்கு வந்து என்ன தோணுச்சுன்னு தெரியல, ஐயோ நான் வேற வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஆக போகிறேன், இந்த நேரத்தில் நான் வந்து இப்படிலாம் வந்து பண்ணிக்கிருந்தேன்னா இதை யாராச்சும் பார்த்து மீடியாவில் கொடுத்து என்னோட ரெப்புடேஷனாக போச்சுன்னா அவ்வளோதான், என் வாழ்க்கையே போயிடும், என்ன பண்ணுறது அப்படின்னு இந்த யாக் வந்து ரொம்ப யோசிக்க, ஏண்டா நீ எதுக்குதான் ரொம்ப யோசிக்கிற, நீ என்னை பார்க்க வரணும் அவ்வளோதானே, வீட்டுக்கு வரும்போது நீ இப்படியெல்லாம் வராத, கொஞ்சம் மாறு வேஷம், இந்த டெலிவரி மேனு, இந்த தண்ணியெல்லாம் சரி பண்ணுவாங்களே ப்ளம்பரு, அந்த மாதிரி வர்ற வழியை பாருடா அப்படின்னு அசால்ட்டாக இந்த வேன் பையன் வந்து இப்படி ஒரு ஐடியா கொடுக்க, இதுவும் நல்லா தான் இருக்குன்னு இந்த யாக் பையனும் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டான். இப்படியே வந்து இவங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா டெவலப் ஆயிடுச்சு. யாக் என்ன பண்ணுறான்னா இவங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு அடையாளமா யாக்கோட கழுத்தில் வந்து ஒரு செயின் போட்டிருக்கான், அதை வேனுக்கு வந்து போட்டு விடுறான். அப்படியே போட்டு விட்டு கிஸ் கொடுக்கலான்னு பக்கத்தில் போக, நான் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல கிஸ் எல்லாம் கொடுக்கவே கூடாது, என்னோட ஃபர்ஸ்ட் லவர் தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த வேன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கேன். சரி கிஸ்ஸை தான் கொடுக்க உள்ள, என்னோட செயினுக்காச்சும் கிஸ்ஸை கொடுக்குறேன்னு இந்த யாக் என்ன பண்ணுறான்னா, அதான் வேன் கழுத்தில் செயின் போட்டு விட்டோம்ல அதுக்கு ஒரு கிஸ்ஸை கொடுத்து, அதுக்கப்புறம் என்ன மறுபடியும் நடக்க வேண்டிய எல்லாமே சிறப்பாக நடக்குது. இப்போ வந்து விடிய வேற போகுது. ஐயோ சீக்கிரம் கிளம்பி ஆகணுமே, என்ன வேற ஏய் தேடுவானே அப்படின்னு யாக்கு வந்து பதற, ஏயா அது யாரு அப்படின்னு இந்த வேன் வந்து கேட்க, ஓ சாரிப்பா பிரைவேட் மெட்ல தலையிடக்கூடாதுன்னு நான் தானே சொன்னேன், தெரியாதானமா கேட்டேன் அப்படின்னு இந்த வேன் போய் வந்து கேட்கறதே கேட்டு இப்படி பேச, சரி விடு அது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் கிடையாது, ஏங்கிறது என்னோட அண்ணன், கிட்டத்தட்ட எனக்கு வந்து ஒரு அப்பா மாதிரி என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கலாம் தெரியுமா, அவனோட ஆசையே நான் வந்து சாம்பியன் ஆகணும், அதான் அவனோட ஆசை அப்படின்னு இந்த யாக் வந்து எல்லாத்தையும் விளக்க, ஓ அவன் அப்பா மாதிரினா நீ யாரு அம்மா மாதிரியா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து இப்படிலாம் கேட்டு இருக்கான். சரி நான் கிளம்புறேன்னு இந்த யாக் பையன் வந்து இங்கேருந்து கிளம்புறான். யாக் பையன் அங்கே ஜிம்முக்கு போனோடனே எல்லாருமே நோட் பண்ணுறாங்க, முக்கியமாக சேர் வந்து நோட் பண்ணிட்டான், என்ன கழுத்தில் ஒரு செயின் இருக்குமே செயினை காணுமே அப்படியே சேர் நோட் பண்ண, அது தெரியாதனா கீழே விழுந்துருச்சு அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து சமாளிக்க முயற்சி பண்ணுறான். இருந்தாலும் சேரும் நம்பல ஏயும் நம்புற மாதிரி இல்லையே, உண்மையை சொல்லுடா, ஏதோ நடந்திருக்கு, நேற்று ராத்திரி நீ வீட்டுக்கு வரல, அப்போ நீ யாருக்கோ கொடுத்துருக்க, உன் மனதை கொள்ளை கொண்ட அந்த கல்வனோ கல்வியோ யாருடா சொல்லுடா அப்படின்னு சேரு ஏயெல்லாம் மாற்றி கேட்க, சரி சொல்கிறேன்டா சொல்கிறேன்
அது நான் ஒருத்தங்க கூட இருக்கேன், ஆனா என்னன்னா அது லவ்லாம் கிடையாது, ஜஸ்ட் சம்பவத்துக்காக மட்டும்தான் அப்படின்னு எப்படியோ இந்த யாக் பையன் வந்து கடைசியில உண்மையா ஒத்துக்கிட்டான். இவன் உண்மையை ஒத்துக்கிட்டு நினைச்சு என்னடா இது இவன் இப்படி சிக்கிட்டானா அப்படின்னு சேர்லாம் சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா அதான் வேறோட ஃப்ரெண்ட் இருப்பான காவு, அவன் இந்த செயினை வந்து நோட் பண்ணிட்டான். செயின் புதுசா இருக்கு, அப்போ உனக்கு ஏதோ ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க, என்ன அன்னைக்கு ராத்திரி உன் கூட இருந்தாளா அப்படின்னு காவு வந்து கரெக்டா கெஸ் பண்ணி கேட்க, பரவாயில்ல பரவாயில்ல நல்லா தான் கெஸ் பண்ற அப்படின்னு வேன் சொல்ல, பரவாயில்லடா சேர்ந்துட்டீங்களா என்ன அப்படின்னு காவு கேட்க, அதெல்லாம் இல்லை, இது ஜஸ்ட் ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸ் தான் அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து காவு கிட்ட வந்து சொல்றான். ஓ இப்படி கதை போதா, சரி மச்சி இங்க பாரு, இப்படிதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும், அதுக்கடுத்து கடைசியில வந்து காதல்னு முடியும். அதுலயும் முக்கியமா இந்த ரொமான்டிக் டிராமா இருக்குல்ல, அதெல்லாம் பார்க்கவே பார்க்காத, அதெல்லாம் பார்த்தாதான் மனசு வந்து கண்ணா பின்னான்னு லவ் பண்ணணும்னு தோணும், அதெல்லாம் பார்த்துடவே பார்த்துடாத அப்படின்னு இந்த காவு வந்து வேனுக்கு வந்து இப்படிலாம் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே பேசிக்கிட்டு வேன் காவுன்னு வெளியே வர இந்த டாக்டர் தெரு இருக்காங்களே, அவங்க ஒரு பொண்ணு கிட்ட பேசியிருக்காங்க. அந்த பொண்ணோட பேர் வந்து என்னன்னா குவன்னு. அந்த பொண்ணு என்னமோ வேனை பார்த்தோன்னே நல்லா தான் பேசியிருக்காங்க. வேனுக்கு வந்து தெருற பார்த்தோன்னே பேசணுன்னே தோணல, அவனுக்கு அங்கிட்டு கிளம்பி போயிட்டான். அப்புறம் குவன்னு, நான் அவளுக்கு வந்து அன்னைக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேன், நல்லா இருந்துச்சா அப்படின்னு தெரு வந்து விசாரிக்க, கிஃப்ட்டும் நல்லா இருந்துச்சு, கிஃப்ட் கொடுத்தவங்களும் நல்லா இருந்தாங்க அப்படின்னு குவன் பொண்ணு வந்து தெருக்கிட்ட வந்து கொஞ்சம் ஃப்ளட் பண்ற மாதிரி தான் பேசியிருக்காங்க. அப்ப குவனுக்கு வந்து தெரு பிடிச்சிருக்கு போல இருக்கு, அது தெருக்கும் புரியுது, இருந்தாலும் புரிஞ்சாலும் புரியாத மாதிரி தான் இவன் கொஞ்சம் ரியாக்ஷனை காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே அப்படி அடுத்த சீன்ல வந்து இந்த கதையோட ஹீரோஸ் அவங்கள தான் காட்டுறாங்க. வேனு யாக்கு ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் சம்பவ மோட்டருக்கு வந்து ரெடி ஆயிட்டாங்க. டேய் கொஞ்ச நாள் வந்து உன்னால பார்க்க வர முடியாது, எனக்கு ட்ரைனிங் இருக்கா அதனால பார்க்க வர முடியாதுடா அப்படின்னு யாக் சொல்ல, புரியுது புரியுது எனக்கும் ஏகப்பட்ட வேலை இருக்குப்பா அப்படின்னு வேணும் சொல்லி இருக்கான். பரவாயில்ல பரவாயில்ல, எப்பவுமே நீ என் கூட இருக்கிற மாதிரி என்கிட்ட வந்து ஒரு விஷயம் இருக்கே அப்படின்னு யாக் சொல்ல, அப்படி என்ன விஷயம் அப்படின்னு வேன் கேட்குறான். இந்த வேன் பையன் வந்து ஒருக்கா வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருப்பான். கால் பண்ணி கூப்பிடும் போது எப்படி திரும்ப கூப்பிட்டுருப்பான், டே என்னடா ஃப்ரீயா இருக்கியா, என் வீட்டுக்கு வேணா வரியா, ரொம்ப மிஸ் பண்றேன்டா பண்ணலாமா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து கூப்பிட, அதே இந்த யாக் பையன் வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணி வச்சிருக்கான் போல இருக்கு. ரெக்கார்ட் பண்ணி வச்சது வந்து வேன் கிட்டேயே போட்டு காட்டுறான். பாத்தியா ஏன்னா நீ வந்து எப்படி மிஸ் பண்ணியிருக்க, இப்படி ட்ரைனிங் போயிட்டேன்னா நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவீல அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து சொல்ல, நீ மட்டும் தான் ஆடியோ வச்சிருப்பியா, என்கிட்ட எதுவும் இல்லையா, நான் காட்டுறேன்டா அப்படின்னு வேற என்ன பண்றேன்னா இந்த யாக் பையன் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவோம்ல அதையும் எல்லாத்தையும் போட்டு போட்டு காமிக்கிறான். இது என்ன இப்படிலாம் காட்டியிருக்க, இது எல்லாரும் பாக்குறது தானே அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து பெருசாலாம் எடுத்துக்கல. சரி நீ இதை பெருசா எடுத்துக்கலாட்டி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன பார்க்க வரலாட்டி நீ தான் என்னை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவ, என்ன உண்மை தானே, நீ என்ன மிஸ் பண்ணல உண்மையை ஒத்துக்கூடா அப்படின்னு வேணும் சொல்ல, என்னது நான் எதுக்கு ஒன்று மிஸ் பண்ண போறேன் அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து ஏதோ ரத்தம் வந்தாலும் ரத்தம் வராத மாதிரியே சீனை போட, உண்மையை ஒத்துக்கூடா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றதால சரி சரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு கடைசியில் எப்படியோ இந்த யாக் பையனும் உண்மையை ஒத்துக்கிட்டான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து ஜிம்மா தான் காட்டுறாங்க. அந்த ஜிம்ல வந்து கோச்சா இருப்பாங்களே, கோச்சா இல்ல அங்க ட்ரைனிங் வந்தாங்கன்னா தெரியல, எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, கொஞ்சம் பணம் கொடுக்க முடியுமா அப்படின்னு அங்க உள்ளவங்க வந்து கேட்க, அந்த முடிவை நான் எடுக்க முடியாதுப்பா, கிட்ட கேட்டுதான் என்னால வந்து சொல்ல முடியும்னு சரி வந்து இப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் என்ன கிட்டே போய் கேட்குறான், டேய் பாருடா நம்ம ஜிம் வந்து ஆல்ரெடி நஷ்டத்துல போய்கிட்டு இருக்கு, இப்படியே போச்சுன்னா ஜிம் வந்து இழுத்து மூடிட்டு போயிட வேண்டியதான், நான் வேணா என்னோட அம்மா கிட்ட வேணா காசை கேட்கட்டுமாடா அப்படின்னு செர் சொல்றான். ஆக்சுவலா செரோட ஃபேமிலி வந்து பணக்கார ஃபேமிலி போல இருக்கு, லவ்வுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு இவன் வந்து இந்த கூட இருக்கான். இந்த பையனுக்கு இதை கேட்டவுடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னதான் இருந்தாலும் இது வந்து ஒரு தன்மான மேட்டர் இல்லையா, பாருப்பா எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ இதை பத்தில ரொம்ப யோசிக்காத அப்படின்னு எப்படியோ பேசி இந்த பையன் வந்து செர்ரை வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். அப்படியே கட் பண்ணி அடுத்த சீன்ல வந்து வேனை தான் காட்டுறாங்க. வேன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சின்ன பையனுக்கு வந்து கேன்சர் இருக்கு போல இருக்கு. அதை நினச்சி அவங்க அம்மா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அம்மாக்கெல்லாம் சமாதானப்படுத்திட்டு பெரிய டாக்டர் வந்து மீட் பண்ண போகிறான். வேன் வந்து எதுக்காக மீட் பண்ண போகிறான்னா, இன்னும் நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டு நிறைய ஃபெசிலிட்டி இருந்தால் அந்த குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றிடலாம்ல, அட்லீஸ்ட் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாச்சும் கொடுக்கலாம்ல அப்படிங்கிறதுக்காக தான் வேன் வந்து பெரிய டாக்டர் கிட்ட வந்து பேசியிருக்கான். தம்பி இங்கே பாரு, நீ சொல்கிற எல்லா விஷயமும் இருக்கு, ஆனால் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும்ல, அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உன்னோட ஸ்கில்லை வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுற வழியை பாரு அப்படின்னு பெரிய டாக்டர் வந்து நெத்தி போட்டு அடித்த மாதிரி இப்படி சொல்லிட்டாரு. ஆக மொத்தத்தில் அதை தெரிஞ்சுக்கணும்னா
நம்ம என்ன பண்ணணும், ஸ்காலர்ஷிப் வாங்கி ஃபாரின் போகணும். ஃபாரின் போனதான் நம்மளால கற்றுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்துல மட்டும் இந்த வேன் பையன் வந்து ரொம்ப தெளிவா இருக்கான். அதுக்கு என்ன பண்ணனு தெரியாமலே இந்த வேன் பையன் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். இந்த நேரம் இந்த யாக் இருக்காம்ல, அவன் வேற வீடியோ கால் பண்றான். என்னடா இது, ஃபேஸே சரியில்லை, சரியா இருக்கியா அப்படின்னு யாக் வந்து கேட்க, நான் சரியாதான்டா இருக்கேன், இப்போ என்ன விஷயம் அதை சொல்லு அப்படின்னு வேன் கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, இன்னைக்கு ராத்திரி டின்னருக்கு மீட் பண்ணலாம், அதை சொல்லதான் கால் பண்ணேன்னு யாக் வந்து பேசியிருக்கான். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போதே திருத்த பொண்ணு ஒரு 2-3 வந்து தடன்னு உள்ள ஓடி வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு இந்த வேன் பையனும் வெளியே ஓடி போய் பாக்குறான். வெளியே பார்த்தா 4-5 பேர் வந்து கூடி வந்து பேசியிருக்காங்க. அதுவும் எதை பத்தி பேசுறாங்க, அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வந்து இந்த வேன் பையன் வந்து தேர்கிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணோம்ல, இவன் ப்ரொப்போஸ் பண்ணி டாக்டர் தேர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டார்ல, அதை பத்தி தான் பேசியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா, அந்த தெரு வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, அவரை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வேன் பையன் வந்து ஸ்காலர்ஷிப் வாங்கி போக போறேன்னு இப்படி ஒத்த காலம் நின்று இருக்கான். என்னதான் இருந்தாலும் சீனியர் தானே, சீனியர் கிட்ட வந்து இப்படி மரியாதை இல்லாமல் நடந்துக்கலாமா, இந்த வேன் வந்து ரொம்ப மோசம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த பத்தி இப்படி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னது அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த விஷயத்தெல்லாம் யார் உங்ககிட்ட சொன்னதுன்னு டாக்டர் தெரு இருக்காங்களே, அவரும் வந்து ஏதோ நல்ல ஒரு மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்காரு. இதெல்லாம் பார்க்க வேனுக்கு தான் ரொம்ப கடுப்பா இருக்கு. இங்க பாருங்க, ஆல்ரெடி எனக்கு வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த மாதிரி தெரியாதனமாலாம் இப்படிலாம் பேசியிருக்காங்க, நாக்கு இருக்கு அப்படி இருக்காங்க, இப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு மண் வந்து எல்லாருக்கையும் கத்திட்டு அவனுக்கு போய்கிட்டு இருக்கான். என்னது, இவனுக்கு பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு இந்த விஷயத்த கேட்டு டாக்டர் தெருக்கு வந்து ரொம்ப பெரிய ஷாக்கு. என்ன சொல்ற அப்படின்னு டாக்டர் தெரு வந்து கேட்க, ஏன் சொன்னது காதல விழுகலையா, இதுக்கப்புறம் நடக்க போல வந்து நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த வெண்பை வந்து இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா இது இப்படி பேசுற, நான் உன்னோட ஃபீலிங் வந்து கன்சிடர் பண்றேன்டா, ஆனா ஸ்காலர்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு கன்சிடர் பண்றேன் அப்படின்னு டாக்டர் தெரு வந்து ஸ்காலர்ஷிப்ல தான் ரொம்ப குறியா இருக்காரு. இது வந்து வேனுக்கும் புரியுது. என்னோட பாதையை பார்த்து நான் போய்க்கிறேன், என்னை விடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வேன்பை வந்து அப்படியே போயிட்டான். என்னடா இது, திருது பொண்ணு நீயாட்டுக்கு வந்து பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு, உனக்கு தான் பாய் ஃப்ரெண்டே இல்லையே, என்ன பண்ண போற அப்படின்னு காவு கேட்க, இதுக்கு மேல புதுசா பாய் ஃப்ரெண்ட்னு யாரையும் உருவாக்கலாம் முடியாது, அதான் இருக்கவே இருக்காம்ல எனக்குன்னு, அதான் யாருக்கு இருக்காம்ல, அவனை வந்து நடிக்க சொன்னா போச்சு அப்படின்னு இந்த வேன்பை வந்து இப்படி ஒரு பிளானை போட்டு அந்த விஷயத்த வந்து யாக்கிட்டே சொல்லிட்டான். இதை கேட்குற யாக்கு வந்து பதறது. பாரு, நமக்குள்ள என்ன டீல்டா, என்ன டீலு, அந்த டீலை போட்டதே யாரு, நீ தான், நமக்குள்ள வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் மட்டும்தான், இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு யாப்பை வந்து கோவப்பட்டு அங்கேருந்து போயிட்டான். போனா விட்டுருவேனா, துரத்தி வரமாட்டேனா அப்படின்னு வேன் பையன் வந்து அடுத்த நாளே யாக் வந்து ஜிம் வச்சிருப்போம்ல, அந்த ஜிம்முக்கு போறான். வேன் வர்றதை பார்த்தோன்னே இந்த யாக் பையனுக்கு வந்து தூக்கி ஓர போடுது. ஏண்டா, நான் தான் நேத்தே சொன்னேன்ல ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு, அப்புறம் திருப்பி வந்தா என் வார்த்தைக்கு என்னடா மரியாதை அப்படின்னு யாக் வந்து கத்த. இந்த வேன் பையனா ரொம்ப ட்ராமா போடுற மாதிரி பேசியிருக்கான். எப்பா, நானே பாவப்பட்ட பையன்ப்பா, எனக்கு ஸ்காலர்ஷிப் வேணும், ஸ்காலர்ஷிப் இருந்தால் தான் என்னால் ஃபாரின்லாம் போக முடியும், அது ஏதோ பாவப்பட்ட பையன் மாதிரி சீனை போட ட்ரை பண்ண, இந்த பாரு இந்த மாதிரி சீன்லாம் என்கிட்ட போட்டு இருக்காத, ரீல்லாம் அந்த போச்சு, இப்படிலாம் பேசாத அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து டக்குன்னு கட் பண்ணி விட பாக்குறான். அது மட்டும் இல்லாம வேன் கழுத்துல வந்து யாக்கோட செயின் வந்து போட்டிருக்காம்ல, அந்த விஷயம் எல்லாத்தையும் அதான் யாக்கோட அண்ணன் இருக்காம்ல அவனும் நோட் பண்ண தான் செய்யறான். அப்ப நம்ம தம்பிக்காரர் வந்து இவன் கூட தான் ஜல்சா பண்ணியிருக்கான்னு அண்ணங்காரனுக்கும் நல்லாவே புரியுது. இந்த வேன் பையன் என்ன பண்ணனா, இவங்கிட்ட பேசினாலும் சரிப்பட்டு வராதுன்னு ஸ்ட்ரெயிட்டா சேரை போய் மீட் பண்ணி, எப்பா நான் இந்த ஜிம்ல வந்து சேர்றேன், 6 கோர்ஸ் எடுக்கேன்ப்பா, இப்பயே ஃபுல் பேமெண்ட் பண்ண நான் தயாரா இருக்கேன், ஆனா எனக்கு கோச்சா யார் வரணும்னா அதான் இருக்கவே இருக்காமல யாக்கு, அவன் தான் கோச்சா வரணும், அவன் கோச்சா வந்து நான் சேர தயாரு அப்படின்னு இந்த வேன் வந்து ஒரு போட என்னங்க சொல்றீங்க, 6 கோர்ஸா, அதுக்கு பணம் ரொம்ப ஆகுமே, இந்த டீலை விடக்கூடாது அப்படின்னு சேர் பையனும் யாக்கிட்ட வந்து எப்படியாச்சும் பேசி கன்வின்ஸ் பண்ண வந்து ட்ரை பண்ணியிருக்கான். அன்னைக்காரனும் ட்ரை பண்றான், இருந்தாலும் யாக்கு வந்து பிடி கொடுத்து பேசவே மாட்டேங்கான். நம்ம தம்பிக்காரன் வந்து பேச்சுக்கெல்லாம் இடமே இல்லை, ஸ்ட்ரைட்டா களத்துல இறங்கிட வேண்டியதான் அப்படின்னு என்ன பண்றானா, சரிடா தம்பி நம்ம 2 பேரும் நல்லா வந்து ஃபைட் வச்சுக்கலாம், ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ அந்த பையனுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும், ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா அந்த பையனுக்கு ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு ஏய் வந்து ஒரு டீலை போட, சரி வாட பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏய்க்கும் இப்போ யாக்கும் நல்ல வந்து ஃபைட் போயிருக்கு. ஃபைட்ல ஜெயிக்கிறது யாருன்னா ஏய் தான் ஜெயிக்கிறான். ஒருவேளை இந்த யாக் பையன் வந்து ஏதாச்சும் விட்டு கொடுத்தானா என்னன்னு தெரியல, அதெல்லாம் போதான் தெரியும். இப்போ என்ன பண்ண, தோத்துட்டாம்ல, அதனால வேனுக்கு வந்து ட்ரைனிங்கும் கொடுக்குறான். இந்த வேன் பையன் வந்து திருப்பி அதே சொல்ல யாக் பையன் வந்து கண்டுக்காத மாதிரி தான் இருக்கான். அப்பப்போ லைட்டா வந்து ரொமான்டிக் சீனும் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த வேன் பையனும் அடங்குற மாதிரியே தெரியல.
சரிடா, நான் உனக்கு வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க ஒத்துக்கிறேன். ஆனா அதுல வந்து ஒரு கண்டிஷன் இருக்கு. இப்போ உனக்கும் எனக்கும் நல்ல வந்து மேட்ச் போட்டுக்கலாம். இந்த மேட்ச்ல என் முகத்துல வந்து நீ ஏதாச்சும் ஒரு அடி அடிச்சா கூட நான் உனக்கு வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நடிக்க ஒத்துக்கிறேன் அப்படின்னு யாக் பையன் வந்து கடைசியில எப்படியோ ஒத்துக்கிட்டான். அடி தானே கொடுத்துட்டா போச்சுன்னு இந்த வேன் பையனும் அடிக்க முயற்சி பண்றான். இருந்தாலும் இந்த வேன் பையன் வந்து எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அடிக்கவே முடியல. சரிடா, நான் தோத்துட்டேன், ஒத்துக்கிறேன் அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து தோல்வியை ஏத்துக்கிட்டான். தோல்வியை ஏத்துக்கிட்டு இவன் வெளியே வாரான். ரோடு கிராஸ் பண்றதுக்கே பையன் ரொம்ப பயப்படுறான். இவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்க போல இருக்கு. யாரோட என்னத்துக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகாம இருக்கு. அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு பையன் ரோடை கிராஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப தடுமாறுறான். யாக் தான் வந்து ரோடெல்லாம் கிராஸ் பண்ணி விட்டு அவனை வந்து சேஃபா கூட்டு போறான். ஏண்டா நீ ஆட்டுக்கும் நான் ஃபைட்டுக்கு வான்னு கூட்டப்ப டக்குன்னு வந்துட்டியே, நான் மூஞ்சில் அடிச்சிருவேன்னு உனக்கு எதுவும் பயமாவே இல்லையா அப்படின்னு யாக் கேட்க, அதெல்லாம் அடிக்க மாட்டடா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசுறான். எப்படி என் மேல வந்து இவ்வளவு நம்பிக்கை வச்சு பேசுற அப்படின்னு யாக்கும் கேட்கறான். அதான் தெரியுமே, அன்னைக்கு பாரு நான் ரோட்ல வந்து கிடந்தேன், நீ தான் சேஃபா வீட்டுக்கு கொண்டு போய் விட்ட. இது மட்டுமா, இன்னொரு தடவை அன்னைக்கு கிளப்ல வந்து நீ தானே என்னை காப்பாத்தி வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போன. தெரியும் தெரியும் அப்படின்னு வேணும் சொல்ல, உனக்கு எப்படி தெரியும்? ஃபர்ஸ்ட் டே வேணா தெரிய வாய்ப்பு இருக்கு, செகண்ட் டே தெரிய வாய்ப்பே இல்லையே, எப்படி தெரியும் அப்படின்னு யாக்கும் கேட்கறான். சிசிடிவி வழியா தெரியும் அப்படின்னு இந்த வேன் சொல்ல, எனக்கு சிசிடிவியா, ரூம்ல சிசிடிவி வச்சிருக்கேன் என்ன அப்படின்னு யாக் பாத்துடுறான். ரூம்ல இல்லடா, நான் இருக்கேன் அப்பார்ட்மெண்ட், அங்க இருக்கு போதுமா அப்படின்னு இந்த வேன் வந்து எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிட்டான். சரிடா, உன் டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு வேன் கிளம்ப இவன் இப்படி சோகமா போறத பார்த்தோன்னே யாக்கு மனசு கேட்கல. சரி 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 டாக்டர், நீ சொல்ற டீலுக்கு நான் ஒத்துக்கிறேன், உன்னோட ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நான் இருக்க ஒத்துக்கிறேன்னு எப்படியோ கடைசியில் வந்து இந்த யாக் பையனும் ஒத்துக்கிட்டான். இவன் ஒத்துக்கிட்ட நேரம் பாருங்க, மேலே பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாடுறாங்க. பக்கத்துல ஏதோ மால் திறக்காங்க போலக்கு, அதுக்கு தான் பட்டாசுலாம் வெடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் வேன் வந்து அப்படியே மேலே வந்து ஆச்சரியமா பார்த்து இருக்கான். சைக்கிள் கேப்ல வந்து இந்த யாப்பை வந்து வேனோட கை மேல வந்து கை வைக்க இது வேனுக்கும் பிடிச்சிருக்கு. அடுத்த நாளே இந்த யாப்பை வந்து என்ன பண்றான்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தார்மாரா வந்து பொக்கேலாம் கொடுத்து ப்ரொபோஸ் பண்றமா இது பண்ண. இதெல்லாம் பார்த்த எல்லாருமே வாயை பிறந்துட்டாங்க. முக்கியமா டாக்டர் தெரு இருக்கார்ல, அவரும் வாயை பிறந்துட்டாரு. இந்த பசங்க சேர்ந்தாலும் தான் சேர்ந்தாங்க, நைட்டு ஃபுல்லா ஒன்னாதான் என்ஜாய் பண்றாங்க. யாருக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸு அப்படின்னு கண்ணாடியில் வந்து ஸ்ப்ரே பண்ண, ஏன் நான் ஸ்ப்ரே பண்ண மாட்டேனா, நானும் ஸ்ப்ரே பண்ணுறேன்னு ஃபேக் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு இது பண்ணுறான். எப்படியோ இவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஏதோ ஒரு அர்த்தத்தை வச்சு ஏதோ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நல்லா தான் தூங்குறாங்க. திருடுத்துப்புன்னு யாக்கு வந்து ஏதோ ஒரு கனவு வருது. யாக்கு வந்து சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணி அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வர அவங்க அம்மா செத்து கிடக்குறாங்க. இதை பார்க்க யாக்கு வந்து பதறி போய் அவங்க அம்மா கிட்ட வந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ அந்த விஷயம்லாம் யாக்கு வந்து கனவு வர பாவம் பையன் வந்து தூக்கத்திலே புலம்பிக்கிட்டு இருக்கான். என்னடா என்ன ஆச்சு அப்படின்னு வேணும் கேட்குறான். ஒண்ணுல அப்படின்னு இந்த யாக்கை வந்து படுத்துட்டான். ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் வேனுக்கு புரியுது. அதனால என் கையை பிடிச்சிட்டு அப்படியே அவனை சாந்தப்படுத்துறதுக்காக படுத்துட்டான். எங்கிட்ட இந்த டாக்டர் தெருக்கு வந்து வயிறு எரியுது. போக போக இந்த யாக்கு வேன்னு ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டே போறாங்களே, அதான் பார்க்க பார்க்க தெருக்கு வந்து வயிறு எரியுது. காவை நிப்பாட்டி, ஆமாப்பா உன் ஃப்ரெண்டு வேணு என்ன, அவன் உன் கூட தானே இருப்பான், அவனை என்ன ஆளையை காணும் அப்படின்னு டாக்டர் தெரு வந்து கேட்க, அவன் எங்கங்க என் கூட இருக்கான், அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சாலும் தான் கிடைச்சாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூடயே தான் சுத்திட்டு இருக்கான் அப்படின்னு காசு சொல்ல, என்னது அவன் கூட சுத்திட்டு இருக்கானா, ரெண்டு பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டாங்க அப்படின்னு டாக்டர் தெரு வந்து இப்படிலாம் கேட்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதான் நீங்க வந்து ரிஜெக்ட் பண்றீங்களே, நீங்க எதுக்கு வந்து இப்படிலாம் வந்து ஓவரா இன்வால்வ் ஆகிக்கிறீங்க, ஏன் நீ பிள்ளை பண்றீங்க அப்படின்னு காவு வந்து நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி கேட்கறான். தெருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே குவன் இருக்காங்களே, அவங்க கால் பண்றதால அந்த தெரு வந்து அப்படியே அங்கிட்ட விலகி போயிட்டாங்க. குவன் வந்து டாக்டர் தெருக்காக பழம் அது இதுன்னு ஏகப்பட்டதை வாங்கி கொடுக்குறாங்க. குவனுக்கு வந்து டாக்டர் தெரு வந்து பிடிச்சிருக்கு போலக்கு, அதான் விழுந்து விழுந்து சேவ் பண்றாங்க. இந்த மாதிரி இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்காங்களே, இது எல்லாத்தையும் வேணும் பாக்குறான். பார்த்தவனுக்கு ஒரு மாதிரி லைட்டா டிசப்பாயிண்டா இருக்கு. என்னதான் இருந்தாலும் டாக்டர் தெரு வந்து இவன் ஒன்ஸ் அப்பான டைம் வந்து லவ் பண்ணிருக்காங்க, இன்னத்துல கூட சேர்த்து வச்சு பார்க்கும்போது வெண்ணுக்கு வந்து ஒரு மாதிரி தானே இருக்கும். அதான் அந்த பையன் வந்து ஒரு மாதிரியே பார்த்து இருக்கான். குவன் என்னமோ இவங்கிட்ட வந்து நல்லா பேசிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க.
இந்த வேன் பையனோட ஃபேஸ் ரியாக்ஷன் வந்து மாறுதுல, அந்த விஷயம் எல்லாத்தையும் யாக்கு இருக்காமல அவனும் நோட் பண்ணதான் செய்யறான். என்னடா அந்த டாக்டரை வந்து குவன் கூட சேர்த்து வச்சு பார்த்தோன்னே உன் மூஞ்சே மாறி போச்சு, என்ன ஏதாச்சும் ஜெலஸா ஃபீல் பண்றியா என்ன அப்படின்னு யாக்கு வந்து கேட்க, என்னது நானா, அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாதுடா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து ஏதோ மீசையில மண்ணோட்டாத மாதிரியே சீனை போட்டு அவன் கிளம்பி போறான். டே 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 உண்மையை சொல்லு, அந்த டாக்டர் தெரியல வந்து அந்த பொண்ணோட சேர்த்து வச்சு பார்த்தது வந்து நீ ஜெலஸா தானே ஃபீல் பண்ற, உண்மையை சொல்லுடா அப்படின்னு தோண்டி தோண்டி இந்த யாக் பையன் வந்து கேட்டுட்டே இருக்கான். நிப்பாட்டு, எதுக்கு நீ தோண்டி தோண்டி இப்படிலாம் கேட்டு இருக்க, ஒருவேளை எனக்கு வந்து டாக்டர் தெரியல பிடிச்சிருக்கு அப்படின்றத பார்த்து நீ ஏதாச்சும் ஜெலஸா ஃபீல் பண்றிய என்ன, உண்மையை சொல்லுடா அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து அப்படியே இந்த கேள்வி வந்து யாக்கும் திருப்பி விட்டான். ஏ நான் எதுக்கு ஜெலஸா ஃபீல் பண்ண போறேன், எனக்கு ஒன்னும் அப்படி ஒரு தாட்டே இல்லப்பா, நான் வேற ஒருத்தரை லவ் பண்றேன் அப்படின்னு யாக்கு சொல்ல, என்னது வேற ஒருத்தரா, நீ யாரோட லவ் பண்ற அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து அதை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கான். எதுக்கு நீ இவ்வளவு ஆர்வமா இருக்க அப்படின்னு யா கேட்க, ஜஸ்ட் ஒரு கியூரியாசிட்டி தான், டக்குன்னு சொல்றா அப்படின்னு வேனை கேட்க, அது என் கூடவே இருக்க ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு பேர் வந்து என்ன டே மார்க்குன்னு இவனும் சொல்றான். பரவாயில்லையே அந்த பொண்ணு லவ் பண்ற, அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு இந்த வேன் வந்து கேட்க, சொல்லலையே, சொல்லதான் ரொம்ப பயமா இருக்கே அப்படின்னு யாக்கு வந்து ரொம்ப பயப்படுறான். அட என்னடா இது, எதுக்கு இவ்வளவு பயப்படுற, இப்பதான் லவ் சொல்றதுக்கு வந்து ஏகப்பட்ட வழி இருக்கு, என்கிட்ட ஏகப்பட்ட ஐடியா இருக்கா, நான் உனக்கு எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி தரேன் அப்படின்னு வேணும் சொல்ல. ஏண்டா நீ சொல்லி தெரியாக்கோ, உனக்கே லவ் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் தான் நீ வந்து என்ன மீட் பண்ண, நீ சொல்லி தெரியாக்கும் அப்படின்னு இந்த யாக்கு பையன் வந்து டக்குன்னு வேற வந்து நோஸ் கட் பண்ணி விட்டான். இங்க பாரு, இப்பெல்லாம் நீ பேசக்கூடாது, நான் சொல்றேன்னு சொன்னோம்ல அதை மட்டும் நீ வந்து தெளிவா கேட்டுக்கணும், இந்த மாதிரி கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். சரி சரி விடு விடு, என்னதான் பண்ண சொல்றேன் அப்படின்னு இந்த யாக்கும் கேட்க, சொல்றேன் நல்லா தெளிவா கேட்டுக்கோ, அந்த பொண்ணுகிட்ட போய் அன்பே ஆறு உயிரின்னு கொஞ்சம் மனசு விட்டு பேச பார்க்கணும் அப்படின்னு வேன் சொல்ல, இந்த யாக் பையனுக்கு வந்து சுத்து போட்டாலும் ரொமான்ஸுங்கிற வார்த்தை வந்து நாக்கில் வரவே வராது போல இருக்கு. அவன் சொல்ல ரொம்ப தடுமாறுறான். அட போட, நீ இந்த ஜென்மத்துல வந்து தேடிக்க மாட்ட அப்படின்னு வேன் வந்து கலாய்க்கிறான். இருடா எப்படியாச்சும் சொல்ல முயற்சி பண்றேன்னு யாக்கும் என்ன பண்ணனா வேனோட கையை பிடிச்சி அப்படியே மனசுருக லவ் டைலாக்லாம் அள்ளி விட, அவ்வளவுதான். இதுல இந்த வேன் பையன் வந்து டோட்டலாக ஃப்ளாட் ஆகிட்டான். அப்படியே யாக்கு வந்து பேசிக்கிட்டே கிஸ் கொடுக்கலான்னு வேன் பக்கத்தில் போக, டே என்னடா இது ஜஸ்ட் ஃபேக்கான ப்ரொப்போஸ் தான், இதுக்கு எதுக்கு நீ ஓவரா சீனை போடுற அப்படின்னு யாக்கு வந்து சொல்லியிருக்கான். இந்த நேரம் அந்த மார்க் பண்ணிருக்கால அந்த பொண்ணு வேற கால் பண்ணுறதால இந்த சீன் வந்து அப்படியே கட் ஆகி அப்படியே வந்து அடுத்த சீன் வந்து ஜிம்மா தான் காட்டுறாங்க. இந்த அன்னைக்காரர் இருக்காமல, அதான் அவன் என்னன்னா எப்போ பார்த்தாலும் சாம்பியன்ஷிப் அப்படி இப்படின்னு அதை பற்றி மட்டும் தான் பேசியிருக்கான். சரி, இந்த சாம்பியன்ஷிப்லாம் முடிஞ்ச பிறகு நான் வந்து படிக்கலாம்ல, நான் கிராஜுவேட் ஆகலாம்ல அப்படின்னு ரொம்ப ஆர்வமா இந்த யாக் பையன் வந்து கேட்க, ஏன்டா கிராஜுவேட் ஆகிறது படிக்கிறது இதை பற்றியே பேசியிருக்க, பாக்ஸருக்கு வந்து படிப்பெல்லாம் தேவையில்லை, அதை வேணா விட்டுறேன் அப்படின்னு அண்ணன் சொல்ல, இதை கேட்டோடனே அவ்வளோதான் யாக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எதுவுமே பெருசா பேசாம அவன் உள்ள போயிட்டான். இந்த விஷயத்த செர் இருக்காமல அவனும் நோட் பண்ணிட்டான். நோட் பண்ணவே எவா உடுப்பா பார்த்துக்கலான்னு எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி இந்த யாக் பையனை வந்து சமாதானப்படுத்தி இருக்கான். என்னதான் இருந்தாலும் யாக்கு வந்து உள்ளுக்குள்ள உறுத்தலாவே இருக்கு, எப்படியாச்சும் படிக்கணும் அப்படிங்கிற வெறியும் மனசுக்குள்ள இருந்தாலும் செய்யுது. அதை பத்தியே வந்து யோசித்து இருக்கானா, ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, என்னது இது உன் ஃபேஸ் ரியாக்ஷனே சரியில்லை, ஏதாச்சும் உடம்பு சரியில்லையா என்ன அப்படின்னு வேன் வேற யாக்க வந்து தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். இது வேற பக்கத்துல வரானே அப்படின்னு யாக்கு வந்து ஹார்ட் பீட்டே எகிறது. இந்த விஷயம் எல்லாத்தையும் அந்த மார்க் பண்ண இருக்கால அவளும் பார்த்துட்டு தான் இருக்கா. என்னடா இது பகல் ஷோ ஓட்டிக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு அந்த பொண்ணு வந்து ஷோவை நல்லா பார்த்துருக்கா. ஏமா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, ஜஸ்ட் கேஷுவலாக தான் பேசிக்கிருந்தோம் அப்படின்னு இந்த யாக்கு வந்து அந்த பொண்ணை பார்த்தாலும் தான் பார்த்தா வாயில் இருக்க 32 பல்லும் நல்லா அப்படி தெரியுது. இவன் என்ன அந்த பொண்ணை பார்த்தோன்னே இப்படி சிரிக்கிறான், அப்போ ரொம்ப டீப் லெவலாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு இந்த விஷயம் எல்லாத்தையும் வேணும் நோட் பண்ண தான் செய்கிறான். அந்த பொண்ணு என்னன்னா வந்தோமா அசைன்மெண்ட் கொடுத்தோமான்னு கிளம்புறதுல ரொம்ப மூரமா இருக்க, ஏமா டின்னருக்கு இன்னும் சாப்பிட்டு போலாம்ல அப்படின்னு யாக்கு வந்து இன்வைட் பண்றான். அந்த பொண்ணு என்னன்னா இல்ல வெளியே வந்து அன்னைக்கு தான் மீட்டிங்ல பாத்தியில ஒரு பையன், அந்த பையன் வெயிட் பண்றான், நான் கிளம்பியா ஒண்ணு. இந்த பொண்ணு துடிக்க இப்ப அந்த பையன் இருக்காம்ல அவன் வேற உள்ள வந்துட்டான். இவன் வாமா கிளம்பலாம் அப்படின்னு அந்த பையன் வேற கூப்பிட, இதை வந்துட்டேன் அப்படி இந்த பொண்ணு வந்து வேகமா போறா வந்து வேன் கழுத்துல வந்து செயின் போட்டிருக்காம்ல அந்த செயினையும் நோட் பண்ணதான் செய்யறா. இந்த செயின் வந்து யாக்கோட கழுத்துல இருந்துச்சு,
இப்ப இவன் கழுத்துல இருக்குன்னா ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு இந்த பொண்ணுக்கும் புரியுது. பெருசா எதை வெளியே கடிக்காம அந்த பொண்ணு வந்து இங்க இருந்து கிளம்பி போயிட்டா. இதெல்லாம் பார்க்க பார்க்க யாக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு. என்னடா இது, அந்த பொண்ணுக்கு அவனைதான் பிடிச்சிருக்கோ, ஒருவேளை என்ன நான் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிட்டா அந்த பொண்ணுக்கு வந்து என்னை பிடிக்க வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு யாக்கு வந்து ஏகப்பட்ட விஷயத்த வந்து யோசிச்சுட்டே இருக்கான். டே வேணே, நீ தான் ஃபேஷன் விஷயத்துல வந்து கொஞ்சம் நல்லா இது பண்ணுவியே, எனக்கு வேணா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன்ப்பா அப்படின்னு யாக்கு வந்து அந்த பொண்ணை கரெக்ட் பண்றதுக்கு வந்து வேன்கிட்டயே ஐடியா கேட்க வேனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இவங்க இப்ப 2 பேரும் ஏதோ ஹார்ட் பார்த்தா அதை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வேன் பையன் வந்து அதுல கங்க வந்து அள்ளி அள்ளி போட, என்னடா பண்ணிக்கிட்டு கங்க அள்ளி அள்ளி போட்டு இருக்க, ஓவர் சூடு வந்து உடம்புக்கு ஆகாதுடா அப்படின்னு யாக்கு வந்து வேனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் ஏஇ சேர்னு 2 பேரும் பார்த்து இருக்காங்க. என்னடா இது, இப்ப என் தம்பி வந்து அந்த பொண்ணு மார்க்க லவ் பண்றானா இல்ல இந்த வேன் பையனை லவ் பண்றானா ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு ஏய் வந்து மண்டையை பிச்சுக்கிறான். விட்டு 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 கூடிய சீக்கிரம் வந்து அவனை என்ன எதுவும் புரிஞ்சுக்கிடுவான். விடு விடு, நாம பெருசா எதுவும் இன்வால்வ் ஆக மாட்டேன்னு சேர் தான் இப்போதைக்கு அண்ணங்காரன் வந்து தடுத்து நிப்பாட்டிக்கிட்டு இருக்கான். இந்த வேன் பையனுக்கு வேற மனசெல்லாம் கிடந்து கிடையா துடிக்குது. என்னடா இது, இவன் அந்த பொண்ணை லவ் பண்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், எனக்கு இவனையும் பிடிச்சிருக்குன்னு தோணுது. இப்போ அவன் வந்து அந்த பொண்ணுகிட்ட போச்சுன்னா என் நிலைமை என்னடா ஆகுது அப்படின்னு வேன் வந்து காவுகிட்ட புலம்ப. உன் பிரச்சனை தான் என்னடா, அவன் தான் ஆல்ரெடி வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் நீ தான் டிக்ளேர் பண்ணிட்டீல, அப்புறம் எதுக்கு நீ வந்து ஜெலஸா ஃபீல் பண்ணியிருக்க, தயவு செய்து இப்படிலாம் பிஹேவ் பண்ணாதடா அப்படின்னு வந்து வேனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணியிருக்கேன். வேனோட மனசு வந்து கேட்க மாட்டேங்கி. ஒரு பக்கம் அவனை வந்து ஃபேக் பாய் ஃப்ரெண்டாக வச்சுக்கோன்னு சொல்லுது, இன்னொரு பக்கம் வந்து அவனை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. ரெண்டுக்கும் நடுவால் மாட்டிக்கிட்டு வேன் தான் முழிச்சிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் இவன் வந்து யா கூட பண்ணுற எல்லாத்தையும் அதை என்னமோ சிறப்பாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். இந்த விஷயம் எல்லாத்தையும் டாக்டர் தெரு இருக்கார்ல, அவரும் நோட் பண்ண தான் செய்கிறாரு. நோட் பண்ணவர் என்ன பண்ணார்னா ஸ்ட்ரெயிட்டாக வேனையும் மீட் பண்ணி, போதுண்டா போதும், இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கோ, அவனை ஃபேக் பாய் ஃப்ரெண்டா நீ நடிக்க தான் வைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு டாக்டர் தெர் சொல்ல, இவன் இப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சான். இருந்தாலும் நம்ம வந்து விட்டு கொடுக்காமலே பேசணும்னு இந்த வேன் என்ன பண்ணுறேன்னா, யார் சொன்னது ஃபேக் பாய் ஃப்ரெண்டுன்னு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நானும் அவனும் டீப்பாக லவ் பண்ண தான் செய்யணும், அவ்வளோதான், நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு வேன் கிளம்ப. எப்பாடா, நான் திருப்பியும் சொல்கிறேன், அந்த ஸ்காலர்ஷிப்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகு உன்னோட ஃபீலிங்ஸ் வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன்டா, தயவு செய்து இப்படிலாம் பேசாத அப்படின்னு டாக்டர் தெர் சொல்ல, நீ ஸ்காலர்ஷிப்பில் தானே குறியாக இருக்கேன்னு நல்லாவே புரியுது, நான் இங்கேருந்து கிளம்புறேன்னு எப்படியும் இந்த வேன் வந்து இந்த மாயா வலையில் சிக்காமல் அவன் கிளம்பி போயிட்டான். நடந்த விஷயம் எல்லாத்தையும் யாக்கிட்ட சொல்ல, டே ஒருவேளை உண்மையாகவே அவர் வந்து உன் மேலே ஏதாச்சும் ஃபீலிங் வந்து டெவலப் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ண, அதுவும் என் கூட பழகிறத பார்த்து ஜெலஸாக ஃபீல் பண்ணி அப்படி இருந்தால் என்னடா பண்ணுறது அப்படின்னு இந்த யாக்கு வந்து கேட்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது, அவன் எவ்வளோ ஸ்வீட்டாக பேசி எல்லார்கிட்டையும் வந்து எப்படி கறப்பான்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் இப்போ அவனுக்கு வந்து டவுட்டு வந்துருச்சு, அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணுற மாதிரி நாம் ஏதாச்சும் ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அப்படின்னு இந்த வேன் வந்து ஏதோ ஒரு ஐடியாலாம் சொல்ல, சரி இப்போ என்ன ஸ்டெப் தான் எடுத்து வைக்க போகிறோம் அப்படின்னு இந்த யாக்கும் கேட்க, இந்த வேன் பையன் வந்து ஒரு பிளானோட தான் வந்திருக்கான் போல இருக்கு, இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன் அப்படின்னு வேன் வந்து எல்லாரும் முன்னாடியும் சொல்ல, இதை கேட்குற எல்லாருக்கும் ஷாக்கு. இருந்தாலும் சரி வந்து, எப்போ உனக்கு வேறு ரூம் வந்து ரெடி பண்ணுவா, சரி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சரி சொல்ல, எங்க எதுக்கு ரூமில் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு, அதான் இருக்கவே இருக்கல யாக்கோட ரூமு, அவன் ரூம்லேயே ஸ்டே பண்ணிக்கிறேன்னு சொல்ல, அந்த அளவுக்கு போச்சா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரிடா, இப்போ அவன் நம்ப வைக்கிற மாதிரி நாம் என்ன பண்ணா ஏகப்பட்ட ஃபோட்டோலாம் எடுத்து அதை வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டு விட வேண்டியதுதான் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் வந்து கொஞ்சம் சேர்ந்துருக்க மாதிரி எடுத்து அதை இன்ஸ்டாவில் போட்டு விட, டக்குன்னு பாருங்க அந்த டாக்டர் தெரு இருக்காம்ல, அவன் பார்த்துட்டான். என்னடா இது, நம்ம எப்போ போஸ்ட் போடுவோன்னு அவன் வெயிட் பண்ணிட்டு தானே, என்ன எப்படி இவ்வளோ சீக்கிரம் பார்த்தான் அப்படின்னு இந்த யாக்கு வந்து பதற, நீ எதுக்கு இப்படி ரொம்ப பதற, என்ன நீ ஏதாச்சும் என்னையே அவனையும் பார்த்து ஜலசா ஃபீல் பண்ணுறியா என்ன அப்படின்னு இந்த வேன் வந்து ரொம்ப ஓட்ட ஆரம்பிக்க, இல்லையே இல்லையே அப்படின்னு யாக்கு வந்து சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் விளையாட்டு ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த யாக் பையன் வந்து படிப்புலேயும் வந்து நல்லா தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறான். இவன் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதை பார்த்தோன்னே வேனுக்கே அப்படியே மெய் சிலுத்து போச்சு. நீ யாரா அப்படி படிக்கிற, அம்மா நீ எதுக்கு அப்படி படிக்கணும்னு தட்டழிகிற, உண்மை சொல்லு அப்படின்னு வேன் கேட்க, இப்போதான் இந்த யாக் பையன் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக்கை எடுத்து விடுறான். அவன் அம்மா கிட்ட சொல்லியிருப்பான், அம்மா நான் எப்படியாச்சும் கிராஜுவேட் ஆகி பெரிய ஆள் ஆகுமா அப்படின்னு இந்த யாக் பையன் வந்து அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பான். அந்த வார்த்தையை காப்பாற்றணும் அப்படின்னுக்காக பையன் வெறித்தனமாக படிக்கிறான். பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா தான் படிக்கிற, இரு இந்த சப்ஜெக்ட் எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு இந்த வேனும் உனக்கு வந்து படிக்கிறதுல வந்து ஹெல்ப் பண்ணுறான். அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வந்து டாக்டர் தெரு இருக்காரு. அந்த
குவன் இருக்காங்களே, குவன் இவங்க போட்ட போஸ்ட்லாம் பார்த்துருப்பாங்க போல இருக்கு. பரவாயில்ல பசங்க நல்லா தாறுமாறா ஸ்பீடா போயிருக்காங்க, நல்ல பேரா தான் இருக்காங்களே அப்படின்னு குவன் வந்து அவன் நல்ல பேர் தான் சொல்றாங்க. இதை கேட்குற டாக்டர் தெருக்கு வந்து வயிறு எரியுது, ஏன் இப்படிலாம் பேசியிருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு டாக்டர் தெரு வந்து ரொம்ப கடுப்பு பேசுறாங்க. இவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு குவனுக்கு வந்து ஒண்ணுமே புரியல. இன்னொரு பக்கம் என்ன, இந்த வேன்பை வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கான். எங்களுக்குள்ள உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, இது ஃபேக்கா இல்லை அதையும் தாண்டி போய்கிட்டு இருக்கா அடி வேன் வந்து ஓவர் கன்ஃபியூஷன்ல இருக்க. விடு இதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குன்னு காவு என்ன பண்றான்னா ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நம்ம ஹீரோஸ் கிட்ட கொடுக்குறான். இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டு பண்ணுங்க, இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்டா பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து நல்ல என்ஜாய்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு காவு தான் இந்த மாதிரி ஐடியா கொடுக்க அந்த விஷயத்தை வந்து ஹீரோஸும் ட்ரை பண்றாங்க. பரவாயில்ல, இதுவும் டிஃப்ரெண்டா தான் இருக்கு அப்படின்னு யார் சொல்ல. என் ஃப்ரெண்டு எப்பயுமே அப்படிதான், அவன் என்னை எப்பயுமே ஏமாத்த மாட்டான், அதான் எனக்காகவே பார்த்து பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு வேன் வந்து காவை பத்தி பேச. ஓ, நீ அந்த டாக்டரை பத்தி பேசுறியாக்கும் அப்படின்னு யாக்கும் புரிஞ்சுக்கிறான். எனக்கு இந்த உலகத்துல இருக்க ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுனா அது அவை மட்டும்தான் அப்படின்னு இந்த வேன் வந்து ஒரு வார்த்தையை கூட என்னது இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு அவன் சொல்ற. ஏன் நான் இல்லையாக்கும், எதுக்கு என்னை பத்தி வந்து ஒரு வார்த்தை கூட சொல்ல முடிக்கிற அப்படின்னு இந்த யாக் வந்து மூஞ்சி திருப்பிட்டான். டே நான் என்ன சொன்னேன், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் சொன்னேன், நீ என்ன என்னோட ஃப்ரெண்டா, எதுக்கு இப்படி ஒவ்வொரு சீனை போட்டுருக்க, வா அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணலான்னு ரெண்டு பேரும் அடுத்த ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணி நல்லா தான் என்ஜாய் பண்ணுறாங்க. திடுதுப்புன்னு இந்த வேன் பையன் இருக்காம்ல, அவன் எழுந்துச்சு, இந்த மாதிரி பண்ணும் போது நம்ம வந்து எதுவும் பெருசாக ஃபியூச்சரில் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போடணும்டா, அதான் சேஃபு அப்படின்னு வேன் சொல்ல. எப்போ நான் சேஃப்டிக்கு வந்து அந்த மாதிரி விஷயம்லாம் வச்சிருக்கேன், அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து யாக்கும் சொல்கிறான். இல்லை நீ பண்ணிதான் ஆகணும். இந்த வேன் பே வந்து யாக்கையும் கூப்பிட்டா, யாக்குக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவே மூஞ்ச மறைச்சு தான் உட்காந்துருக்கான். இதுல என்ன வைக்க வேண்டி கிடக்கு அப்படின்னு இந்த நர்ஸ் எல்லாம் யாக்கிட்ட வந்து நார்மலா தான் பேசுறாங்க. அதுக்கப்புறம் என்ன எப்படியும் இன்ஜெக்ஷனையும் போட்டாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஹீரோஸ் வந்து அடுத்து எங்கே போகிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு பையனுக்கு வந்து கேன்சர் வந்து அஃபெக்ட் ஆயிருக்குல்ல, அந்த பையனுக்கு இன்னைக்கு தான் பிறந்தநாள் போல இருக்கு. நம்ம ரெண்டு ஹீரோஸும் கேக்கெல்லாம் கொடுத்து கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அந்த பையன் கூட வந்து ஹாப்பியாக பிறந்தநாள் வந்து கொண்டாடுறாங்க. பரவாயில்லடா, இந்த விஷயம் எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சிருக்க, எல்லாரோடைய பிறந்தநாளும் ஞாபகம் வச்சிருப்பியா என்ன அப்படின்னு யா கேட்க. தெரியும் எல்லாரோடைய பிறந்தநாளும் தெரியும்னு வேன் வந்து கூட வேலை பார்க்குறவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு எல்லார் பிறந்தநாளையும் வரிசையாக கடகடன்னு சொல்கிறான். பரவாயில்ல, நல்லா தான் சொல்கிறேன், எங்க என்னோட பிறந்தநாள் வந்து சொல்லு பார்ப்போம் அப்படின்னு யா கேட்க. என்னது உன்னோட பிறந்தநாளா அப்படின்னு வேன் வந்து ரொம்ப யோசிக்கிறான். யோசித்துக்கிட்டே அதான் பேஷண்டோட சர்டிஃபிகேட்ல இருக்கும்ல, அதை பார்க்கறதுக்காக வேன் போக சீட்டிங் இதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு யாக் பையன் வந்து அதெல்லாம் மூட போகிறான். இருந்தாலும் இந்த வேன் பையன் வந்து குசும்பு தான்ப்பா, அவனுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு, சும்மா அவனை கலாய்க்கிறதுக்காக தான் சர்டிஃபிகேட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். டே சும்மா கலாய்க்கிறதுக்காக தான் இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்தேன், நான் இப்போ சொல்கிறேன்டா அப்படின்னு அக்குவை ராணி வரா எல்லா விஷயத்தையும் பாருங்களேன். இந்த வேன் பையன் வந்து யாக்கிட்ட சொல்ல, யாக்குக்கே பெரிய ஷாக்கு. பாத்தியா, நான் தான் வின் பண்ணேன், வா காஃபி வாங்கி கொடுக்கவா அப்படின்னு எப்படியோ இந்த வேன் பையன் வந்து யாக்க கூட்டு போயிட்டான். அங்கே ரெஸ்டாரண்ட் ஓனர் வந்து இந்த யாக் பையனோட பெரிய ஃபேன் போல இருக்கு. அவன் வேற அழகா இருக்காமல, அவன் அழகை பார்த்து வர்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம யாக்கூடலாம் சேர்ந்து போட்டோ எடுக்க இதெல்லாம் பாக்குற வேனுக்கு வந்து கடுப்பா இருக்கு. சே போராடலாம் இவனை வந்து தலையை தூக்கிச்சு கொண்டாடுறாங்களே, அதுக்கும் இவன் கூட யார் ஓட்டினாலும் எனக்கு பிடிக்க மாட்டேக்கே அனி வேன் வந்து கடுப்பா இருக்கான். சரி கடுப்பெல்லாம் ஆகக்கூடாது அனி யாக்கு வந்து சிரிக்க. விடு இன்னும் என்ன கொஞ்ச நாள் தானே, நீ உன்னோட பாதையை பார்த்து போற, நான் என்னோட பாதையை பத்தி போறேன் ஆனி இவங்களும் இதை பத்தி பேசியிருக்காங்க. மூணாள் இப்ப வேற வந்துட்டான். இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த டாக்டர் தெருக்கிட்ட வந்து குவன் வந்து பாத்தீங்களா ஏகப்பட்ட போட்டோ போஸ்ட்னு ஏகப்பட்டதை போட்டிருக்காங்க, நாளாக இவங்க க்ளோஸ் ஆகிட்டே போறாங்களே அப்படின்னு குவன் வந்து பேசியிருக்காங்க. இதை கேட்க டாக்டர் தெருக்கு வந்து கடுப்பு தான் ஏறிக்கிட்டு போகுது. இன்னொரு பக்கம் என்னன்னா இந்த காவு பையன் வந்து நான் தான் ட்ரெஸ் கொடுத்தேன்ல, அந்த ட்ரெஸ்ஸால ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, அதனால ஒர்க் அவுட் ஆச்சா, எவ்வளோ பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படின்னு காவு கேட்க. நம்ம ரெண்டு ஹீரோஸும் ஒருத்தையும் 5க்கு 5 கொடுத்துட்டான், இன்னொருத்தையும் 5க்கு 4.5 கொடுத்துட்டான். பரவாயில்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது, வேற ஏதாச்சும் மாத்தணுமா அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த காவு வந்து எல்லாத்தையும் நான் தெளிவாக கேட்டு இருக்கான். பாருங்க இவங்களோட ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க, இவன் என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறான்னு. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து செர்ரு ஏய் அவங்க தான் காட்டுறாங்க. செர்ரு வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்கான், என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க.
உனக்கு தான்டா ஏதோ ஆயிப்போச்சு. நேற்று ராத்திரி படுத்தப்ப எதுக்காகடா என்னை ஹக் பண்ணி நீ தூங்கல? வர வர நீ ரொம்ப மோசமாயிட்டே இருக்க. என்ன ஏதாச்சும் நீ ஏமாத்துறியா என்ன அப்படின்னு சேர் வந்து கேட்க, ஐயோ செல்லக்குட்டி, நான் எதுக்குலாம் உன்னை ஏமாத்த போறேன்? அப்படிலாம் நான் உன்னை ஏமாத்தவே இல்லடா அப்படின்னு எப்படியோ இந்த ஏன் வந்து சமாளிக்க பாக்குறான். அப்புறம் எதுக்காக இன்ஸ்டால வந்து போஸ்ட்லாம் போட மாட்டேங்க? நான் அவர்கிட்ட சேர்ந்துருக்கும் போய் எதுக்காக போஸ்ட் போட மாட்டேங்க அப்படின்னு சேர் வந்து டென்ஷன் ஆகி பேசிக்கிட்டு இருக்கான். டேய் ஏன்டா இப்படிலாம் பேசுற? நான் இன்ஸ்டா யூஸ் பண்றது ரொம்ப ரேரு. ஜிம்மை ப்ரொமோட் பண்றதுக்காக மட்டும்தான் இன்ஸ்டாலாம் யூஸ் பண்றேன். மற்றபடிலாம் எதுவுமே கிடையாதுடா. நம்புடா, நான் உன்னை ஏமாத்த மாட்டேன்டா அப்படின்னு பேசி பேசி இந்த ஏய் வந்து சேரை வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் வந்து மும்முரமா ஏதோ பார்த்து இருக்காங்க. அதான்ப்பா இந்த யாக் போயிருக்கோம்ல, யாக்குக்கு அந்த பொண்ணு மார்க் இருக்கால, அந்த பொண்ணு மேல ஒரு கண்ணு, அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இவன் ஏகப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் ஆன்லைன்ல பார்த்து இருக்கான். அதுக்கு வேன் தான் ஹெல்ப் பண்றான். இவ்வாறு இந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும், அப்புறம் உன் ஹேர் ஸ்டைலே மாத்திக்கணும் அப்படின்னு இந்த வேன் வந்து பேசிட்டு யாக்கோட தலையை வந்து அப்படியே லைட்டா கோதி கொடுக்க, இப்போ அப்படியே லைட்டா ரொமான்ஸ் இருந்து டெவலப் பண்ணாம இருக்கு. அதுக்குள்ளே யாரோ வந்து காலிங் பெல் அடிக்க, யார் இப்போ வந்திருக்குது அப்படின்னு இந்த வேன் பையனும் வெளியே போய் பார்க்குறான். வெளியே வந்திருக்கிறது பாட்டிமா. பாட்டிமா பார்த்தோன்னே இவனுக்கு ஷாக்கு. நல்ல வேலை யாக்கு இருக்காம்ல, அவன் ஒளிஞ்சுக்கிட்டான். பாட்டிமாவை பாருங்களேன், டே பாத்தியா உனக்கா சேஃப்டிக்கா என்ன கொண்டு வந்திருக்கேன்னு அதை கொண்டு வந்து காட்டியிருக்காங்க. ஏன் பாட்டிமா இப்படிலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வேணும் பாட்டிமா கூட வந்து நல்லா தான் பேசியிருக்கான். பின்னாடி நிற்கிறவங்க யாக்கு அவன் என்ன பண்ணானா, டேய் என் ட்ரெஸ் எடுத்து கொடுறா, அப்படியே போயிடுறேன் அப்படின்னு யாக்கு வேற சிக்னல் காட்ட, இருடா எடுத்து கொடுக்குறேன்னு வேணும் எடுத்து கொடுக்க பார்க்குறான். இந்த விஷயத்த பாட்டிமாவும் நோட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பாட்டிமா அன்னைக்கே பார்த்துருப்பாங்கல்ல, இந்த யாக்க வந்து வீடியோவில் பார்த்துருப்பாங்களே, எப்பா நீ பாக்ஸர் தானே, உன்னாலதான் இவன் வந்து அடிக்கடி வந்து பாக்ஸிங்க வந்து ஃபோனில் போட்டு போட்டு பார்க்குறானா அப்படின்னு பாட்டிமா வேற இப்படி கோர்த்து விட்டாங்க. ஐயோ பாட்டி வேற நேரம் கேட்ட நேரத்தில் வந்து எல்லாத்தையும் இப்படி போட்டு விடுறாங்களே அப்படின்னு இந்த வேனுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்டு கேட்டு யாக்கு வேற சிரிக்கிறான். ஏப்பா என்னப்பா இது, 2 பேரும் ஒன்றா தான் இருக்கீங்களா என்ன அப்படின்னு பாட்டிமா வந்து கேட்க, ஐயோ பாட்டிமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இவன் ரூமில் வந்து ஏதோ ஏசி ரிப்பேராக போச்சான், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கான், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை பாட்டிமா அப்படின்னு எப்படியோ அந்த வேன்பை வந்து சமாளித்து பாட்டியை வந்து தனியாக கூட்டு போயிட்டான். எப்போ உண்மையை சொல்லு, உனக்கு ஏதாச்சும் அவன் மேலே வந்து ஃபீலிங் இருக்கா என்ன, உண்மையை சொல்லுப்பா, பாட்டி எதுவும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பாட்டி வந்து கேட்குறாங்க. பாட்டிமா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு வேன்பை வந்து பாட்டிக்கிட்டே என்னமோ இப்படி பேசிட்டு வெளியே வந்து இந்த யாக் வந்து தனியா தூங்குறோம்ல, அவன் பக்கத்துல வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி போக, அதுக்குள்ளே இந்த யாக் வந்து கண்ணை முழிச்சிட்டான். என்னடா பண்ண பாக்குற அடியா கேட்க, அது ஒண்ணும் இல்லையே அடி வேன் சமாளிக்கிறான். ஆக்சுவலாடா எனக்கு உன்னை கட்டி பிடிச்சி படுத்தான் தூக்கம் ஒரு மூளை இருக்கு அப்படின்னு யாக்கு வந்து சொல்ல, பிறகு என்ன வா கட்டி பிடிச்சிட்டே படுத்துடலான்னு வேனு யாக்குன்னு 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டே சோஃபாலே படுத்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த பாட்டிமா பார்க்க பசங்க அரண்டுட்டாங்க. எதுக்குடா அரண்டு போறீங்க, நான் என்ன சொல்ல போறேன், வாங்க 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 பாட்டு பாடி நல்லா என்ஜாய் பண்ணலான்னு பாட்டிமா வந்து கிட்டார் பிளே பண்ண, பசங்க தண்ணி அடிக்கன்னு ராத்திரி நேரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அடுத்த நாளே வந்து பாட்டிமா வந்து எப்படியோ வழி அனுப்பி வச்சிட்டாங்க. அப்புறம்டா இன்னைக்கு உனக்கு ஏதாச்சும் முக்கியமான வேலை இருக்கா அப்படின்னு வேன் வந்து கேட்க, முக்கியமான வேலையா பெருசா எதுவும் இல்லையே அப்படின்னு யாக் சொல்ல, அப்போ ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போறேன்னு வேன் எங்க கூட்டு போறான்னா அவங்க அம்மா அப்பா சமாதி இருக்குல்ல, அங்கதான் கூட்டு போறான். என்னடா இது, உங்க அம்மா அப்பா சமாதி கூட்டு வந்திருக்க, உன் பாய் ஃப்ரெண்டு அதான் என்ன வந்து அறிமுகப்படுத்தி வைக்க மாட்டியா அப்படின்னு யா கேட்க, நீ ஒன்றும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுடா, ஜஸ்ட் ஃபேக் பாய் ஃப்ரெண்ட் தான் அப்படின்னு இந்த வேன் சொல்ல, அதையாச்சும் சொல்ல வேண்டியதானே, சொல்றேன்டா சொல்றேன் நான் சொல்றேன்னு யாக்கு வந்து இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் திருந்த மாட்டான்ப்பா அப்படின்னு வேணும் இது எல்லாத்தையும் லைட்டா உள்ளுக்குள்ள வந்து என்ஜாய் பண்ணதான் செய்யறான். அப்படியே எப்படி அரசியலில் வந்து இந்த யாக்பே வந்து மார்க் பண்ண கூட தான் பேசியிருக்காங்க. என்னதான் இவன் வந்து மார்க் ஏற்ற மாதிரி இவனை மாற்றிக்கிட்டாலும் மார்க்கோட கண் என்னமோ யாக் மேலே வந்து திரும்பவே மாடிக்கு. அந்த பொண்ணு என்னன்னா அடுத்த வாரம் வந்து ஏதோ டூர் போகிற போல இருக்கு, அதை பற்றி யாக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கா. ஆமாம் யார் கூட சேர்ந்து போகிறீங்க, எத்தனை பேர் போகிறீங்க அப்படின்னு யாக்கு வந்து கேஷுவலாக கேட்க, என்ன எங்கள் டீம்மேட்ஸு அப்படி எப்படின்னு ஒரு 30-40 பேர் வருவாங்கப்பா அப்படின்னு இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் பிடி கொடுக்காமலே பேசுகிறா. இந்த விஷயம் எல்லாமே யாக்கு இருக்காமல அவனுக்கும் புரியதான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து இந்த அண்ணன்காரன் யாக்கோட அண்ணன் அவன் எங்கேயோ ராத்திரி வந்து தனியாக போக
அவனை ஃபாலோ பண்ணிட்டு சேர் போய்கிட்டு இருக்கான். எப்படியும் அந்த அன்னைக்காரனை வந்து சேரை வந்து பிடிச்சி இழுத்து எதுக்கு இப்போ வந்து என்னை ஃபாலோ பண்ணியிருக்க அப்படின்னு ஏன் வந்து கேட்குறான். நீ ஏதோ எனக்கு வந்து சீட்டிங் பண்ணுற, அதுக்கான ராத்திரி நேரம் வந்து இப்படி பதுங்கி போயிருக்க அப்படின்னு சேர் கேட்க, நான் கேட்க அப்படின்னு இருக்காங்க. இப்படிலாம் பேசாதடா, நான் நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஆளை பார்த்து வச்சிருக்கேன், அவங்க இப்போ வர சொன்னதால நான் இப்போ போய்கிட்டு இருக்கேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிருக்க அப்படின்னு ஏன் வந்து கேட்டு இருக்கான். என்னடா இது, நீ என்ன நம்மளையா செய்வாடா, நம்மளோட சேர்ந்தே போகலாம் அப்படின்னு ஏன் வந்து கூப்பிட சேருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆயிடுச்சு. சரி சரி நீயே போ, நான் கிளம்புறேன்னு இந்த சேர் பையன் வந்து போயிட்டான். இவங்க ரெண்டுத்துல வந்து இப்படி ஒரு சந்தேகங்கிற பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்கு போல இருக்கு. அப்படியே கட்டுற இடத்துல வந்து ஹாஸ்பிட்டல் தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டல்ல இப்போ ரொம்ப மும்முரமா ஸ்காலர்ஷிப் வாங்கணும்ல, அதுக்காக ஓட்டிங் வந்து ரொம்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்கு. டாக்டர் தெரு ஒரு பக்கம் வந்து பரபரப்பா ஓட்டிங்காக வந்து வீடியோலாம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து நாம ஏதாச்சும் பண்ணணுமே அப்படின்னு டாக்டர் வேணும் இருக்காங்களே, அவங்க டீம் வந்து சீரியஸா டிஸ்கஸ் பண்ண, அது என்னப்பா ஓட்டிங் சிஸ்டம் எனக்கு கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க அப்படின்னு யா கேட்க இந்த காவதான் எக்ஸ்பிளைன் பண்றான். அதாவது 2 பேர் இருக்காங்க, 2 பேர்த்துல யாராச்சும் ஒருத்தரை செலக்ட் பண்ணணும். ஒருத்தரை செலக்ட் பண்ணா அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்து அதிகமாக வரணும். யாரெல்லாம் ஓட் பண்ணணும்னா இங்க இருக்க எம்ப்ளாயிஸ், பேஷண்ட்டோட ரிலேட்டிவ் அவங்க தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையும் காவ சொல்ல, எப்பா இது நல்ல விஷயமா இருக்கு, இதுக்கு நானும் ஹெல்ப் பண்றேன்ப்பா அப்படின்னு யாக்கு வந்து ஒத்துக்கிற. இதை கேட்குற இந்த வேனுக்கு வந்து ஹாப்பியா இருக்கு. யாக்கு மட்டும் இல்ல, யாக்கு கூட வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க போல இருக்கு, அவங்களெல்லாம் கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நிறைய ஃபன் ஆக்டிவிட்டி அப்படி இப்படி பண்ண குழந்தைங்க வந்து நல்லா வாய் விட்டு சிரிக்கிறாங்க. இந்த ஃபன் ஆக்டிவிட்டி எல்லாத்தையும் முடிச்சுட்டு யாக்கோட ஃப்ரெண்டு வந்தாங்களே, அவங்க வந்து கிளம்பி இருக்காங்க. பரவாயில்ல நீ இந்த யாக் பையனுக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் போல இருக்கு அப்படின்னு மார்க் வந்து கேட்க, ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு வேணும் கேட்கறான். ஏண்டா இந்த கேள்விக்கான பதில் வந்து உனக்கு தெரியவே இல்லையான்னு, அவை நெக்லஸ் வாங்கிட்டு இருந்தா என்னடா அர்த்தம், என்ன அர்த்தம் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு மார்க் பண்ண வந்து இப்படி பேசி விட்டு போறா. ஒருவேளை அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து அவனுக்குள்ளேயே ஏற்பட்ட கேள்வி கேட்டுக்கிறான். ஆனா இன்னும் வெளிப்படையா இந்த விஷயத்த வந்து யார்கிட்டலாம் சொல்லல. இப்ப இந்த நேரம் வந்து ஒரு குட்டி பையன் வந்து நல்லா விழுந்து சிரிச்சிருப்போம் போல இருக்கு. பரவாயில்லங்க, என் பையன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து இப்போதான் மனசு விட்டு சிரிச்சிருக்கான். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். இந்த ஸ்நாக்ஸாச்சும் நீங்க வாங்கிக்கணும்னு அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா நம்ம ஹீரோஸ் கிட்ட வந்து ஸ்நாக்ஸை கொடுக்க, ஸ்நாக்ஸா இது எனக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு வாங்கின கையோடையே யாக்கு வந்து முக்குன்னு முக்கிக்கிட்டு இருக்கான். டேய் என்னடா பார்த்து இருக்க, நீ மொக்குடா அப்படின்னு யாக்கு வந்து வேன்கிட்டே கொடுக்க, அவன் கொஞ்சம் லிமிட்டா தான் சாப்பிட்றான். இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவங்க வந்து வீட்டுக்கு போய் பாருங்க சமையல் பண்றேன்னு காமெடி பண்ணி நல்லா விளையாடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர் தெரு இருக்காங்களே, அவங்க குவென்னை வந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வந்து கூட்டு வந்திருக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட் ஞாபகம் இருக்கா, வேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் டாக்டர் தெரு வந்து கூட்டு வந்திருப்போம்ல, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ டாக்டர் தெரு வந்து குவென்னை கூட்டு வந்திருக்காங்க. எதுக்கு இந்த பக்கம் கூட்டு வந்திருக்கீங்க, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு குவென் கேட்க, அதே இன்டர்நெட்ல வந்து ரேட்டிங்கை பார்த்தேனே டாக்டர் தெரு வந்து ஏதோ சமாளிச்சு இந்த குவென் கிட்ட வந்து பேசியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா நம்ம ஹீரோ யாக்கு இருக்கார்ல, அவர் பாட்டு கேட்க, என்ன பாட்டு கேட்குற, நான் கேட்க வேண்டாமா அப்படின்னு வேன் கேட்க, உனக்கு இல்லாததா கேள்பா அப்படின்னு யாக்கும் ஹெட்செட்லாம் போட்டு வேனையும் கேட்க வைக்கிறான். ரொம்ப தேங்க்ஸ்டா, இன்னைக்கு ஒரு பெரிய உதவி பண்ணியிருக்க, நீ இல்லாட்டி அந்த பசங்க வந்து சிரிச்சிருக்கவே மாட்டாங்க, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இந்த வேன் வந்து யாக்கு வந்து தேங்க்ஸ்லாம் சொல்றான். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே இந்த வேனோட கண்ணில் வந்து லைட்டா தூசி போட, இருப்பா நான் தொடச்சு எடுக்கிறேன்னு யாக்கு வந்து பக்கத்துல போறேன்னு கிஸ் கொடுக்குற மாதிரி பக்கத்துல போயிட்டான். ஐயோ இவன் வேற கிஸ் கொடுக்க பக்கத்துல வரானே, கிஸ் கொடுக்க விடக்கூடாதே அப்படின்னு இந்த வேன் பையன் வந்து அவனை லைட்டா விளக்கி விட்டு அவன் உள்ள போயிட்டான். இந்த யாக்கு என்ன பண்ணானா, இவங்கள்ட்ட சேர்ந்து ட்ரிங்க் பண்றாங்களே அதை வந்து ஒரு போட்டோ எடுத்து அதை இன்ஸ்டால போட்டு விடுறான். 2 பேரும் இந்த மாதிரி உண்டா இருக்காங்கன்னு போட்டு விட்டுறான்ப்பா. அடுத்த நாள் காலங்காத்தால பார்த்தா 2 பேருக்கும் தனித்தனியா ப்ரெஷ் எல்லாம் வச்சிருக்காங்க. ஒருத்தருக்கும் முயல் குட்டி மாதிரி, இன்னொருத்தருங்க பாருங்க புலிக்குட்டி மாதிரி, 2 பேருக்கும் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சரி நம்ம பேரை வந்து எப்படி வச்சுக்கிறது, வேன் யாக்குன்னு வைக்கிறதா இல்லை யாக்கு வேன் வைக்கிறதா, யார் பேரை முன்னாடி போடுறது யார் பேரை பின்னாடி போடுறது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்து வேற ஓடிக்கிட்டு இருக்குப்பா. இந்த மாதிரி பசங்க வந்து நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சீனோட இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. பாய்.